கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்ச்சி வரும் அற்புதங்களை வரிசை தரிசனம் என்று வர சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு அந்த வகையில் சாய்நாதர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிரமாதமான அருள் வாக்கு சத்திய வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னை நம்பியவர்கள் தோற்பதில்லை. பிரமாதமாக சொல்கிறாரு. அது என்ன அர்த்தம்? உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் அப்படிங்கிறத பாபா பிரமாதமாக சொல்கிறாரு. என்னை நம்பியவர்கள் தோற்பதில்லை. உன் கவசமாக நான் இருக்கும்போது உனக்கு என்றும் பயமே இல்லைங்கிறார். இதை விட நமக்கு என்னங்க வேணும்? சாய்நாதர் கொடுக்குற பிரமாதமான அருள் வாக்கு. இப்படி ஒரு சத்திய வாக்கு மிகப்பெரிய சக்தியிடமிருந்து நமக்கு வருகிறது. சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த ஆசீர்வாதத்தை பெற்ற 3 சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர். அந்த 3 சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கனடாவை சேர்ந்த சகோதரி தயாபரி அவர்கள். சகோதரியின் அற்புதத்தின் மூலமாக பல்லாயிரக்கணக்கானோர் கேட்டுக்கொண்டிருக்கும் கேள்விக்கு விடை கொடுத்திருக்கிறார் சாய்நாதர். நம்ம சேனலில் ஏற்கனவே சொல்லிட்டாரு. பார்க்காதவங்களுக்காகத்தான் இன்றைக்கி இந்த அற்புதத்தின் மூலமாக ஒரு விடியலை கொடுக்கிறார். அது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடன் பிரச்சனை. கடன் பிரச்சனை தீர்வதற்கு சாய்நாதர் இந்த அற்புதத்தின் மூலமாக ஒரு பிரமாதமாக வழிகாட்டுகிறார். கவனமாக பாருங்கள், பிரமாதமான அற்புதம். அடுத்து திருச்சியை சேர்ந்த சகோதரி நிர்மலா அவர்கள். சகோதரியின் மகன் ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வேறு பேங்க் ஷிஃப்டாக விளாங்கும்போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கிறார். எந்த பிரச்சனையை நீ சந்தித்தாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள். இதான் பாபா சொல்கிறார் இல்லையா? உன் கவசமாக நான் இருக்கும்போது பிரமாதமாக சொல்கிறார் இல்லையா? உனக்கு என்றும் பயமே இல்லைங்கிறார் இல்லையா? அதை நிரூபிக்கின்ற வகையில் ஒரு பிரமாதமான அற்புதம். இந்த 2 அற்புதங்கள் பிரமாதம் அப்படின்னா, பிரான்ஸை சேர்ந்த சகோதரி லினிடா சகோதரின் அற்புதத்தின் மூலம் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை தெளிவுபடுத்துகிறார் சாய்நாதர். நீ என்னிடம் வேண்டிக் கொள்ளும்போது ஒரு சில வாக்குறுதிகளை கொடுக்கின்றாய். பாபா உங்களுக்கு பொங்கல் வச்சு கும்பிட்றேன், உங்களுக்கு அன்னதானம் செய்கிறேன் அப்படின்னு சில வாக்குறுதிகள் கொடுக்குறோம் இல்லைங்களா? அதை நாம் மறந்துடுறோம். கரெக்டாக நான் இப்போ சொன்னோன்னே உங்களுக்கெல்லாம் அது நினைவுக்கு வரும். நிறைய பேர் நம்ம பாபா கொடுக்குற வாக்குறுதியை மறந்துடுறோம். ஆனால் சாய்நாதர் நினைவில் வைத்திருப்பார் அப்படிங்கிறத உணர்த்துகின்ற வகையில் ஒரு பிரமாதமான அற்புதத்தை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். இந்த 3 அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. புதிதாக வருகின்ற சகோதர சகோதரிக்காக அதை நான் சொல்கிறேன். நான் எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கமெண்டேஷன் அப்படி பிரமாதமாக போகுது. அப்படி போகும்போது இந்த பாபாவின் அற்புதங்களை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். வாங்க இப்போ இந்த பிரமாதமான அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். எதற்காக பிரமாதமான அற்புதம்னு சொல்கிறேன்னா, பாபா இன்றைக்கி நமக்கு 3 பாடம் கற்றுக் கொடுக்குறார். ஒன்று, கடன் பிரச்சனைகள் உணர்ந்து கொண்டிருக்கும் உனக்கு ஒரு அற்புதமான பிரமாதமான அற்புதம். அடுத்து, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என் கரங்களை பிடித்துக்கொள் அப்படின்னு ஒரு அற்புதம். அடுத்து, நீ எனக்கு கொடுக்கின்ற வாக்குறுதியை நான் மறக்க மாட்டேன் அப்படிங்கிறத நமக்கு தெளிவுபடுத்துகிறார் சாய்நாதர். அதனால் கவனமாக இருக்கணும். பாபா கிட்ட வேண்டிக்கும் போது கவனமாக வேண்டிக்கணும். அதை உடனே நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். எப்படி பாபா நமக்கு எப்படி நிறைவேற்றி கொடுக்குறாரோ அதே போல் நம்ம பாபாட்ட என்ன பெருசாக வேண்டிக்கிறோம்? பாபா அன்னதானம் பண்ணுறோன்னு வேண்டிக்கிறோம். பாபாவுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இல்லையா? அந்த அன்னதானம் எத்தனை பேரின் வயிற்றை நிரப்புகின்றது? அதற்காகத்தான் சாய்நாதர் உடனே செய்ய சொல்கிறார். நமக்கு தெளிவுபடுத்துகிறார் பிரமாதமாக. 3 அற்புதங்கள் தரிசனம் பண்ணுவோம் வாங்க. முதல் அற்புதம் கனடாவை சேர்ந்த சகோதரி தயாபரி அவர்களுக்கு. சகோதரி சந்தோஷமாக என்கிட்ட பேசினாங்க. அண்ணா, உங்கள் நம்பர் கிடைக்காம ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டேன். அதுக்கப்புறம் அங்கே கனடாவில் வசிக்கின்ற நம்ம ஜெயஸ்ரீ அம்மா, அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம், மாமரத்தில் நமக்கு இறங்குவதற்கு அற்புதமாக படிகள்லாம் கட்டி கொடுத்து அங்கே ஒரு பாபா ஆலயம் கட்டி கொடுத்து, அதன் பிறகு நம்மளும் சாய்மயமாக சேர்ந்து அங்கே ஒரு துணி கட்டினோம். அதற்கெல்லாம் நமக்கு ஒரு வழிவகுத்து கொடுத்த அம்மா ஜெயஸ்ரீ அம்மா தான் இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. பிரசாத் சார் நம்பர் தானே, நான் தரேன், கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு அற்புதமாக கொடுத்துருக்கிறார்கள். அதன் பிறகு சகோதரி என்கிட்ட பேசினாங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்லிவிட்டு அப்படியே அற்புதம் கண்டினியூ பண்ணுறேன். என்னுடைய நம்பர் இந்த எபிசோடு ஓப்பன் ஆகும்போதே போட்டுருவேன். இந்த எபிசோடு இல்லை, எல்லா எபிசோட்லேயும் ஓப்பனிங்லேயும் என் நம்பர் இருக்குது. அதனால் முதல்லேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என் நம்பர் உங்கள் கண்ணில் படாமல் போகாது. வாங்க இப்போ தொடர்ந்து தரிசனம் பண்ணுவோம். சகோதரி தயாபரிக்கு பாபா நிகழ்த்திய ஒரு பிரமாதமான அற்புதம். சகோதரிக்கு மிகப்பெரிய தொகை கடனாக இருந்தது. அதாவது கம்பர் பிரமாதமாக சொல்லுவார் இல்லையா? ஒரு இடத்துல, கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன். பிரமாதமாக சொல்லுவார். எதற்காக அந்த வார்த்தை யூஸ் பண்ணார்? இலங்கை வேந்தனுக்கு அதை விட பிரமாதமான பிரச்சனையெல்லாம் இருந்தது.
தலை போகிற பிரச்சனைலாம் இருந்தது. இருந்தாலும் கடன் பட்டார் நெஞ்சம் போலன்னு எதுக்காக சொன்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த கடன் பிரச்சனைங்கிறது அப்படி ஒரு பயங்கரமான விஷயம். தூங்க விடாது, மன அழுத்தத்தை கொடுக்கும், மனவலியை கொடுக்கும், பயங்கரமாக டென்ஷன் பண்ணி விட்டுரும். அப்படி ஒரு கடன் பிரச்சனை அது. அதற்காகத்தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. சகோதரிக்கும் அதே பிரச்சனை வந்தது. சகோதரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா இவ்வளோ பெரிய கடன் எப்படி நம்ம அடைக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம், ஒன்றுமே புரியல. சகோதரி யூடியூப் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கோபுரம் டிவியை காட்டுகிறார் சாய்நாதர் அற்புதமாக. கோபுரம் டிவியில் அந்த எபிசோடே பாப்பாப்பாய் வருது. கடன் பிரச்சனை தீர்வதற்கு அற்புதமான பரிகாரம், பிரமாதமான பரிகாரம். நான் அந்த பரிகாரம் என்னன்றதை சொல்கிறேன். அப்புறம் சகோதரி எப்படி செய்தார்கள், அந்த பிரச்சனை எப்படி சால்வ் ஆச்சு, அதையும் நான் சொல்கிறேன். அந்த அற்புதமான பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 9 வியாழக்கிழமைகள் செய்ய வேண்டும். சாய்நாதர் நமக்கு அறிவுறுத்துறது அதுதான். 9 வியாழக்கிழமைகள் ரொம்ப சிம்பிளான பரிகாரம். ஒரு தேங்காய் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு வியாழக்கிழமையும் ஒரு தேங்காவை பாபாவின் பாதங்களில் வைத்துவிட்டு உங்கள் பிரச்சனையை சாய்நாதரிடம் மனம் விட்டு பேசுங்கள். பாபா, இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது, எனக்கு சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தேங்காவை எடுத்து உடைத்து ஒரு ஸ்வீட் பண்ணி நீங்களும் சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் கொடுக்கணும். இவ்வளோ தான் பரிகாரம் இல்லையா? இது கண்டினியூஸாக 9 வியாழக்கிழமை பண்ணணுமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. 9 வியாழக்கிழமைகள் தான் கணக்கு. இடையில் ஏதாவது கட்டாச்சுன்னு கவலையப்படாதீங்க, வருத்தமும் படாதீர்கள். இதுதான் பிரமாதமான பரிகாரம். சரி, சகோதரி எப்படி செய்தார்கள் அதை நான் சொல்லணும் இல்லைங்களா உங்களுக்கு? சகோதரிக்கு அந்த நிகழ்ச்சியை பார்த்த உடனே மனம் சந்தோஷம். பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிவிட்டு அந்த வியாழக்கிழமையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பிரமாதமாக. 9 வியாழக்கிழமைகள் அற்புதமாக பண்ணேன்னா நான் அடிஷ்னலாக ஒரு விஷயம் செய்தேன் என் சகோதரி சொல்கிறாங்க. இந்த சகோதரி மட்டும் இல்லை, நிறைய சகோதரிகிட்ட பேசும்போது இந்த விஷயத்தை சொல்லுவாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, 9 விளக்குகள். 9 விளக்குகள் நம்ம வச்சு பூஜை பண்ணுறோம் இல்லைங்களா? ஒரு வியாழக்கிழமை ஒரு விளக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டே வருவோம் இல்லையா? அதே மாதிரி முதல் வியாழக்கிழமை ஒரு தேங்காய் வைக்கும்போது ஒரு விளக்கு, 2வது வியாழக்கிழமை 2 விளக்கு, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அந்த விளக்கு பூஜையும் நான் சேர்த்து செய்தேன் அப்படிங்கிறாங்க சகோதரி. ஒரு வியாழக்கிழமையும் வைக்கும்போது அந்த ஒரு விளக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தேன். கவனமாக கேளுங்க, தேங்காய் இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம். தேங்காய் ஒரு தேங்காய் தான், விளக்கு மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரணும். 9வது வியாழக்கிழமை தேங்காய் பரிகாரம் முடிச்சுட்டு அந்த 9 விளக்குகள் வைத்து பாபாவிடம் பூஜைகள் செய்துவிட்டு அடுத்த நாள் எனக்கு வர வேண்டிய தொகை என்னை தேடி வந்தது. சகோதரி சொல்கிறாங்க பாருங்கள். அப்போது நம்ம கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கும் இந்த பூஜையை பண்ணலாங்கிறதானே பாபா உணர்த்துறார் இல்லையா? சகோதரிக்கு வர வேண்டிய தொகை வந்தது, இவர்கள் கொடுக்க வேண்டிய தொகையை கொடுத்தார்கள், கடன் பிரச்சனை முடிவுக்கு வந்தது. எவ்வளோ பெரிய விஷயத்தை நமக்கு உணர்த்துகிறார் சாய்நாதர் இல்லையா? இன்றைக்கி அற்புதத்தில் இந்த 3 சகோதரிகளின் மூலமாக நமக்கு 3 விஷயங்களை உணர்த்துகிறார் சாய்நாதர். இந்த முதல் அற்புதத்தில் கடன் பிரச்சனையை எப்படி தீர்ப்பது பிரமாதமாக நமக்கு சொல்லி கொடுத்தார் இல்லையா? நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த எபிசோடு கொடுக்குறேன், தயவுசெய்து அதை கவனமாக பார்த்துட்டு யாரெல்லாம் கடன் பிரச்சனையில் இருக்கீங்களோ, என்ன நிறைய சகோதரிகள் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, அண்ணா இவ்வளோ பிரச்சனை இருக்குது அவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் அத்தனை பேருக்கு நான் இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் செய்கிறீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்று சாய்நாதர் பிரமாதமாக உங்களுக்கு உணர்த்துகிறார். இந்த பூஜையை செய்யுங்கள், உங்கள் பிரச்சனை முடிவுக்கு வரும். பிரமாதமாக சொல்கிறார். அற்புதமாக பூஜையை செய்து உங்கள் பிரச்சனையிலிருந்து வெளிவந்து சாய்நாதரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இல்லையா? இன்றைக்கி முதல் அற்புதம் பிரமாதமான அற்புதம் நமக்கு. 2வது அற்புதம் பாருங்கள், அமக்களப்படுத்துகிறார் சாய்நாதர். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் என்னிடம் உட்கார்ந்து பேசு, நான் அதை தீர்த்து வைக்கிறேன். அதானே சொல்கிறார் இல்லையா? பாபா என்ன சொல்கிறார்? என் கண்களை பார்த்து பேசு அப்படிங்கிறார். கண்களை மூடிக்கொண்டு பாபாவை கும்பிடவே கூடாது. நான் எல்லாருக்கும் சொல்கிறேன். ஆலயத்துக்கு போகிறோம், அங்கே தீபாராதனை காட்டுறதுக்கு அந்த சுவாமிஜி எடுப்பார் கையில், அவர் எடுத்த உடனே கண்களை மூடி நின்றுவீங்க. கண்களை மூடக்கூடாது. தீபாராதனை தரிசனம் பண்ணணும், பிரமாதமாக தரிசனம் பண்ணணும். பாபாவின் கண்கள் ஒளிரும் அந்த நேரத்தில். அது நீங்கள் அனுபவிச்சதான் தெரியும். நான் சொன்ன பிறகு அதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கலாம். பிரமாதமாக சாய்நாதரின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். நம் பிரச்சனைகளை சாய்நாதரிடம் மனவிட்டு பேசுங்கள். அவர் உங்களுக்கு தீர்த்து வைப்பதற்காக தான் காத்து கொண்டிருக்கிறார் சாய்நாதர். பாருங்கள் சகோதரிக்கு எப்படி தீர்த்து வைக்கிறார் பாருங்கள். என்ன பிரச்சனை தெரியுங்களா? நினச்சி கூட பார்க்க முடியாத பிரச்சனை. சகோதரியின் மகன் நார்த் இந்தியாவில் ஒரு பேங்கில், பெரிய பேங்கில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார். சகோதரி இங்கே திருச்சியில் இருக்காங்க. தம்பி ஃபோன் பண்ணார், அம்மா நான் இப்போ ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கேம்மா ஒரு பேங்க்காக, அது அவங்க ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு கிடைக்கணும்னு நீங்கள் பாபாட்ட வேண்டிங்க. கண்டிப்பாக உனக்கு கிடைக்கணுன்னு இருந்தால் நிச்சயம் கிடைக்கும். சகோதரி பாருங்கள் எப்படி அழகாக சொன்னாங்க பாருங்கள். அது சகோதரியின் மகன் ஃபோன் பண்ணார், அம்மா நான் எக்ஸாம் எழுதுனேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், எனக்கு அந்த வேலை கிடைக்கல.
நீ கவலையப்படாத. உனக்கு சாய்நாதர் என்னைக்கு பெற்றுக் கொடுக்கணும் என்று நினைக்கிறாரோ அன்று பெற்றுக் கொடுப்பார். உன் கடமை மந்திரங்களை சொல்ல வேண்டியது, சாய்நாதரை வணங்க வேண்டியது. அதை மட்டும் நீ கண்டிப்பாக பண்ணு. பாருங்கள், பிரமாதமாக சொன்னாங்க. ஏன்னா சாய்நாதர் ஒரு டைம் வச்சுருப்பார், அந்த டயத்தில் தான் நமக்கு முடிச்சு கொடுப்பார். அவர் என்று நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்க இருக்கிறாரோ அன்று மட்டும்தான் கிடைக்கும். அதுவும் எப்படி கொடுப்பார் தெரியுங்களா? நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நாம் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற ஒரு விஷயத்தை அற்புதமாக பெற்றுக் கொடுப்பார் சாய்நாதர். அமர்க்களப்படுத்துவார். பாருங்கள், தம்பியின் வாழ்வில் என்ன நடந்தது பாருங்கள். தம்பி இன்டர்வியூ அட்டன் பண்ணார், வேலை கிடைக்கல. அவர் தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, அந்த பழைய பேங்க்லேயே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு 3 மாதங்கள் கழித்து இவர் எந்த பேங்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணாரோ அங்கேருந்தே ஃபோன் வருது. சார், நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க, ஞாபகம் இருக்கான்னு? ஆமாம், ஞாபகம் இருக்குன்னு. இப்போவும் அந்த வேகன்சி ஓப்பனில் இருக்குது, நீங்கள் வரீங்களா? கண்டிப்பாக வரேங்க நான் அப்படின்னாரு. அப்போ இன்னொரு இன்டர்வியூ இருக்குது, அட்டன் பண்ணணும் நீங்கள். இப்போ அம்மாவுக்கு ஃபோன் பண்ணார். அம்மா, நீங்கள் சொன்ன மாதிரியே சாய்நாதர் எனக்கு ஒரு கேட் ஓப்பன் பண்ணிட்டார். எனக்கு மீண்டும் இந்த பேங்க்லேருந்து இன்டர்வியூ வந்திருக்கு, நான் அட்டன் பண்ண போகிறேன், நீங்கள் பாபாட்ட வேண்டிக்கிங்க. சகோதரி பாபாட்டவே நேராக உட்காந்து பேசினாங்க. பாபா, என் மகன் இன்டர்வியூக்கு போகிறான், நீங்கள் கூட போங்க, அவனுக்கு அந்த வேலையை பெற்றுக் கொடுங்கள் பாபா அப்படின்னு பேசினாங்க. தம்பி இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு அம்மாட்ட வந்து சொன்னார், அம்மா எனக்கு அந்த வேலை கிடச்சிருச்சு, நான் இப்போ ஜாயின் பண்ண போகிறேன், இங்கே ரிசைன் பண்ண போகிறேன், நீங்கள் பாபாட்ட வேண்டிக்கிங்கம்மா. சகோதரி மீண்டும் பாபாட்ட உட்காந்தாங்க. பாபா, இந்த மாதிரிலாம் நடக்க போது, நீங்கள் கூட இருந்து எல்லா ஆசீர்வாதமும் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. சகோதரியின் மகன் வந்து இங்கே ரெசிக்னேஷன் கொடுத்தாச்சு இந்த பேங்க்கில். ரிலீவ் ஆகிறதுக்கு 2 நாள் முன்னாடி இவர் வேலை பார்க்குற இந்த பழைய பேங்க்கில் என்ன சொல்கிறாங்க, உங்கள் ஹவுசிங் லோனை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்புங்க. இவருக்கு தூக்கி வாரி போட்டுது. ஏன்னா ஹவுசிங் லோன் மிகப்பெரிய தொகை. இந்த இவ்வளோ பெரிய தொகையை 2 நாளில் எப்படி கொடுக்க முடியும்? ஐயோ, என்னடா அது பெரிய சிக்கலில் மாட்டிட்டோமே, என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது அம்மாவுக்கு தான் ஃபோன் பண்ணுறார். அம்மா, இந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்துருச்சு, என்ன பண்ணுறது? நீ கவலையப்படாத, நான் பாபாட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். சகோதரி தெளிவாக இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் சாய்நாதரிடம் சொன்னால் அதை முடித்து கொடுப்பார். சகோதரிக்கு தெரியும். சகோதரி நேராக பாபாட்ட உட்காந்து பேசினாங்க. பாபா, இது நீங்கள் கொடுத்த வேலை, இப்போ இவர் மிகப்பெரிய சிக்கல் இப்போ வந்திருக்கு, ஒரு இக்கட்டு வந்திருக்கு. இதிலிருந்து என் மகனை காப்பாற்றி அந்த புதிய வேலைக்கு ஜாயின் பண்ணிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு அப்படின்னா, அன்றைக்கி கோபுரன் டிவியில் ஒரு எபிசோடு பாப்பப் ஆகி சகோதரி பார்க்குறாங்க. சேம் ப்ராப்ளம் அந்த சகோதரிக்கும், வெளிநாட்டில் வசிக்கும் அந்த சகோதரிக்கு. அப்போ பாபா உணர்த்தியது, விஷ்ணு சகஸ்ரநாமம் படி, சாய்நாத ஸ்தவன மஞ்சரி படி, சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லு, உன் பிரச்சனை முடிவுக்கு வரும். பிரமாதமாக சொல்கிறார். சகோதரிக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. நீ வேலையை மட்டும் பாரு, அம்மா இங்கே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி அன்றிலிருந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்க ஆரம்பித்தாங்க, சாய்நாத ஸ்தவன மஞ்சரி படிக்க ஆரம்பித்தாங்க, சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் எழுத ஆரம்பித்தாங்க. இப்போ தம்பி ஒரு ப்ரைவேட் பேங்கை அப்ரோச் பண்ணுறாரு, லோன் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. சகோதரி படிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ லோன் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமாக ஒரு மெசேஜ் வந்துருச்சு. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணார். அம்மா, எனக்கு லோன் ரெடி ஆகிடுச்சுமா, நான் வாங்கி இங்கே கொடுத்துட்டு அப்புறம் இங்கே ஜாயின் பண்ணிக்கிறேம்மா நான் அப்படின்னாரு. லோன் செக் வாங்குறதுக்கு போனால் அங்கே ஒரு சின்ன பிரச்சனை. சார், இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு டிஸ்போஸ் பண்ண மாட்டோம், உங்களுக்குன்னு ஒரு டேட் இருக்குது, அன்றைக்கி தான் நீங்கள் வரணும். மீண்டும் அம்மாட்ட தான் சொல்கிறார். அம்மா, என்னம்மா அது புது பிரச்சனை இந்த மாதிரி சொல்கிறாங்கம்மா, நீ கவலையப்படாது, அங்கேயே உட்காந்துரு, அவங்க உன்னை கூப்பிட்டு டிடி கொடுப்பாங்க, நான் இங்கே ப்ரே பண்ணுறேன் அப்படின்னாங்க. சகோதரி பாபாவிடம் உட்காந்து பிரமாதமாக பேசுகிறாங்க. பாபா, இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்துட்டீங்க, அந்த செக்கை வாங்கி கொடுத்தீங்கன்னா அவன் அங்கே கட்டிட்டு ரிலீவிங் ஆர்டர் வந்து புது பேங்கில் ஜாயின் பண்ணுவான், உங்கள் ஆசீர்வாதம் வேணும் பாபா அப்படின்னு சொல்லிட்டு சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் எழுதிட்டே இருக்காங்க. தம்பி ஃபோன் பண்ணார். அம்மா, எனக்கு டிடி கையில் கிடச்சிருச்சு. அந்த மேனேஜர் என்ன நினச்சார் தெரில, இன்றைக்கி யாருமே இல்லை டிஸ்போசலுக்கு, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, உங்களுக்கு இஷ்யூ பண்ணுறேன், இந்தாங்க எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாருமா. நான் இப்போ அந்த பழைய பேங்கில் கொடுத்துட்டு நான் வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பழைய பேங்கில் கொண்டு போய் அந்த பணத்தை கட்டிட்டு ரிலீவிங் ஆர்டர் வாங்கிட்டு தம்பி வந்துட்டார். இப்போ அன்றைக்கி குரு பூர்ணிமா. சகோதரி ஏகதின பாராயணம் செய்கிறாங்க பிரமாதமாக. பாபா, நான் ஏகதின பாராயணம் செய்கிறேன், என் மகனோடு நீங்கள் இருக்க வேண்டும், அந்த புது வங்கியில் போய் சேருவதற்கு நீங்கள் அழைத்து செல்ல வேண்டும். பிரமாதமாக சொல்கிறாங்க. பிரமாதமாக ஏகதின பாராயணம் முடியுது. தம்பி ஃபோன் பண்ணுறார். அம்மா, ரிலீவிங் ஆர்டர் என் கையிலே வந்துருச்சுமா, நான் அடுத்த வியாழக்கிழமை அந்த புது வங்கியில் போய் சேரப்போகிறேன். பிரமாதமாக சொன்னார். இன்றைக்கி புது வங்கியில் சேர்ந்துட்டான்னா அவன் பாபாவுக்கு நன்றி சொல்லும் விதமாக நாங்கள் ஷீரடிக்கே போய் நன்றி சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி சகோதரி சொல்கிறாங்க. பாருங்கள், எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இது நல்ல விஷயம். பாபா செய்து கொடுக்கும்போது பாபாவுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவர்கிட்ட சில விஷயங்கள் வேண்டிக்கிறோம், ஆனால் நம்ம மறந்துடுறோம். பாபா மறக்கவே மாட்டார், ஞாபகத்தில் பிரமாதமாக வச்சுருப்பார், நம்மை தெளிவுபடுத்துவார், பல விஷயங்கள் நமக்கு ஞாபகப்படுத்துவார். அதை பிரமாதமாக தெளிவுபடுத்துவார் சாய்நாதர். பல முறை நமக்கு ஞாபகப்படுத்துவார், ஆனால் நமக்கு ஞாபகமே வராது, நம்ம மறந்துட்டோம்.
அதை மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அடுத்த அற்புதம். ஒரு சகோதரி ஒரு விஷயம் வேண்டிக் கொண்டார்கள், மறந்து விட்டார்கள், பாபா அற்புதமாக நினைவுபடுத்துகிறார். பாருங்கள், பிரமாதமான அற்புதம். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இந்த அற்புதத்தை தரிசனம் செய்வதற்கு முன்னால் இன்று வியாழக்கிழமையாக இருப்பதால் ஞான சாய் பாபாவினுடைய துணி பூஜையின் தரிசனம் நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். உங்கள் பிரார்த்தனைகளை சாய்நாதரின் பாதங்களில் சமர்ப்பியுங்கள். சாய்நாதர் நமக்கு அருள்மழை பொழிய காத்து கொண்டிருக்கிறார். வாங்க, இப்போ நம்ம அற்புதமாக துணி பூஜையின் தரிசனத்தை பெற்றுக்கொள்வோம். श्री परमेश्वर प्रीत्यर्थम मध्य पूर्वोदे ममुन सकल विडेदनां श्रेष्ठानां अस्यामर्धमानादाः गोपुरं टीवी सर्वसायी भक्त महाजनानां सर्वेणां सखकुटुम्बाणां क्षेम धैर्य विद्युति आयुरारोग्य सख्यानां अभिवर्धेतम रोग दिलगात्रगाणित्यर्थं धनधान्ये शिक्षन्दान सकल सौभाग्यगाणित्यर्थं देहारोग्यता मनसन्तोष साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसादात् कर्म पितृ शाप पाप निवृत्ति प्राप्त्यर्थम व्याधि रोग निवारण प्राप्त्यर्थम मन संकट मन क्लेश निवृत्ति प्राप्त्यर्थम मन संतोषकर प्राप्त्यर्थम कर्म व्याधि निवारण प्राप्त्यर्थम रोग निवारण प्राप्त्यर्थम सकल दोष निवारण प्राप्त्यर्थम साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसादात् कार्य जयकर प्राप्त्यर्थम ज्ञान साईनाथ गुरुवे नमो नमः बाधारविन्दतो जदाना मध्ये गिरिष्यमः ब्रह्मानंदं परमसुगतं केवलं ज्ञानमूर्तिं तत्त्वातीतं गगनसदृशं तत्त्वमग्र्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमजलं सर्वदी साक्षिभूतं साईनाथं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। ओम आनंद सच्चिदानन्दाय नमः। ओम अखिल जीववत्सलाय नमः। ओम अखिलवस्त विस्ताराय नमः। ओम अखबाराय नमः। अखिलादेदान विट्टाय नमः। ओम अखिल वेद सुप्रियाय नमः। ओम अखिलांत स्वरूपी विंडे विंडे विट्टिदाय नमः। अग्रण्याय नमः। ओम अगणीय भूमने नमः। ओम अगणित गुणाय नमः। ओम अशोक सन्निवर्तने नमः। ओम अचिंत भयुने नमः। असलाय नमः। ओम अच्युताय नमः। दास्त्रमे नमः। अज्ञान द्वैरादानां समाज नमः। जन्मसिद्धि नासकाय नमः। ओम अनीमादि विभूषिताय नमः। द्युनियत दुनीज्वालां आक्पैवनिवर्तकाय नमः। तिरुवण मगाशर अधिरतवस्ताय नमः। अधिरम्रश्वावकाय नमः। अन्नदान सदानिष्ठाय नमः। दिविभूषेतुभुगे नमः। अदृश्य लोक संचारिणी नमः। तुष्टपुरदरिद्रे नमः। अद्वैतानंद सत्विज्ञानाय नमः। अद्भुतानंद सत्कृते नमः। अधिष्ठानाय नमः। त्रिवेदृत्ये नमः। यज्ञाय नमः। अधिभूताय नमः। अधिदेवताय नमः। मत्तक्षकाय नमः। अनन्ताय नमः। अनन्तनाम्ने नमः। अनंत गुणभूषणाय नमः। अनन्ताचार्य विद्याय नमः। नल्कादिवाणिदाय नमः। वरदसमाधिस्तादाय नमः। अनाथवरिदक्षकाय नमः। अनन्य प्रेम समृद्ध गुरुवाद वडानकृते नमः। दृढसिद्धये नमः। कर्मतन्त्रे नमः। कर्म विचारणाय नमः। कर्मबीजं श्याम कर्त्रे नमः। कर्म निर्मूलशामाय नमः। कर्म व्याधि विभोगिनी नमः। ओम कर्मवन्त विनाशकाय नमः। ओम कमलीपकारिणी नमः। कला प्रत्यक्ष दैवताय नमः। ओम कलियुग वरदाय नमः। कलियुग भोजने नमः। कल्याणनन्दाम्ने नमः। घट्टकासकर औषधाय नमः। ओम कागादिशकान्ने बाणकृते नमः। कामरूपिणी नमः। कामरुद्धाय नमः। कालाय नमः। कालवीराय नमः। वेंकटेश्वरमणाय नमः। अर्पुदानन्त्रिय नमः। ब्रह्मणार्तिकराय नमः। संसार सर्वदुःखत्रयकराय नमः। सर्वधर्मो नमः। धर्मान्तර भगसिताय नमः। सर्वमङ्गलकराय नमः। सर्वाभीष्टफलप्रदाय नमः। समरस सन्मार्ग स्थापनाय नमः। समर्थ सच्चिदानंद सद्गुरु साईनाथ गुरुवे नमः। अनेक कोटि प्रार्थनांजलिं समर्पयामि। त्र्यंबकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं गुरुवारकपिवन्दना मृत्योर्मुक्षीयमामृतात् धनं धान्यं शुम्भपुत्रलाभं सदसंवत्सरं दीर्घमायुः। राजाय वदैकदागिनेः मम वजम्बैः श्रवणाय गुरुमाहे समेयामां कामकामादमक्यं कामेश्वरो वै श्रवणो ददातु वैराज वै श्रवणाय महाराजाय नमः। श्रीनिवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात्। सच्चिदानंद गुरव साईनाथ गुरुवे नमः। ஏகமுக கற்பூர நீராஞ்சன தீபம் தரிசதாமி। அனைவருக்கும் ஞான சாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம்। ராஜாய தேகதாகினே மம வஜம்பைஹி சுபநாத குருமஹே ஸ்வமேகாமாம் காமகாமாதவக்யம் காமீஸ்வரோ வை ஸ்ரவணோ ததாது வேராஜ வை ஸ்ரவணாய மகாராஜாய நமः। ஓம் ஸ்ரீனிவாசாய வித்மஹே சच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात्। सच्चिदानंद स्वरूप
साईनाथगुरवे नमः पंचमुखकल्पूरनीराजनदीपं दर्शयामि ओम श्री अनंतकोटि ब्रह्मांडनायक राजाधिराज योगिराज परब्रह्मा श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय। बाबा आशीर्वादம் அனைவருக்கும் ஞான சாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம். அற்புதமாக துணி பூஜையின் தரிசனம். இந்த பிரமாதமான துணி பூஜைக்காக ஞான சாய் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த துணி பூஜையை செய்து கொடுத்த குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, ஞான சாய் பாபான்னு ஒரு பிரமாதமான விஷயம் ஞாபகத்துக்கு வருது, அது உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நாளை பௌர்ணமி இல்லையா, 8ஆம் தேதி நாளைக்கு பௌர்ணமி. யாருமே மறக்கக்கூடாது. யாரெல்லாம் முடியுமோ ஞான சாய் பாபா ஆலயத்திற்கு செல்ல முடியும் என்பவர்கள் நாளை சத்யநாராயண பூஜையில் அட்டன் பண்ணுங்கள். பாபா அருளாசைகளை வழங்க காத்து கொண்டிருக்கிறார் இல்லையா. இந்த பௌர்ணமி வேண்டிக்கிட்டு அடுத்த பௌர்ணமி முடித்து கொடுக்குறார் சாய்நாதர். நிறைய பார்த்துட்டோம், லைவாக பிரமாதமாக எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இல்லையா. அதனால் அந்த ஆசீர்வாதம் உங்கள் எல்லோரும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். யாரெல்லாம் முடியுமோ எல்லோரும் சென்று பாபாவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். வாங்க இப்போ அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இந்த அற்புதம் யாருக்கு நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரான்ஸை சேர்ந்த சகோதரி லினிடா சகோதரி அவ்வளோ சந்தோஷமாக என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆனால் ஒரு பிரமாதமான விஷயத்தை சாய்நாதர் எனக்கு நினைவூட்டி செய்ய வைத்து எனக்கு ஆசீர்வாதம் செய்திருக்கிறார். நான் இன்றைக்கி ஃப்ரான்ஸில் இருக்கேன்னு அதுக்கு காரணம் சாய்நாதர். என் கணவர் இன்று பிரான்சில் இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் சாய்நாதர். நாங்கள் இலங்கையைச் சேர்ந்தவர்கள். 2019ஆம் ஆண்டு நான் பாபாவை மனமுருகி பிரார்த்தனை செய்து கொண்டேன். பாபா, நாங்கள் 6 வருஷமாக ட்ரை பண்ணுறோம், என் கணவருக்கு விசா கிடைக்க மாட்டேங்குது. உங்கள் ஆசீர்வாதத்தால் கிடைக்க வேண்டும், அதை நீங்கள் பெற்றுக்கொடுங்கள், நான் உங்களுக்கு ஒரு அன்னதானம் செய்கிறேன்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். அடுத்த ஒரு வாரத்தில் என் கணவருக்கு விசா கிடைத்தது. அவர் கிளம்பி ஃப்ரான்ஸ் போயிட்டார். நான் அப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கேன். அதன் பிறகு உலகத்தில் பல மாற்றங்கள் வந்தது, எல்லாமே நடந்துகிட்டு இருந்தது. அடுத்து கணவர் என்னை அழைத்தார், நீ கிளம்பி வா, நீ விசா அப்ளை பண்ணினார். நான் அப்ளை பண்ணிவிட்டு காத்துக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு கிடைக்கவே இல்லைண்ணா. நானும் 3-4 வருஷமாக பயங்கரமான போராட்டிருக்கேன். எதனாலேயோ தெரியல, ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது. ஒரு வாட்டி ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ எங்கள் உறவினர் ஒருத்தர் அந்த பிரபலமான முருகன் கோவிலுக்கு போகிறார் ஸ்ரீலங்காவில். அங்கே ஒரு சாமிஜி உட்காந்துருக்காரு. அந்த சாமிஜிட்டு போய் சொல்கிறாங்க, சாமிஜி இந்த மாதிரி என் உறவுக்கார பெண் ஒருத்தங்க விசாக்காக வெயிட் பண்ணுறாங்க, கிடைக்க மாட்டேங்குது. நாங்களே இப்போ முருகன்கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கோம், என்ன காரணம்னே தெரியல அப்படின்னு. அவர் கண்களை மூடிக்கொண்டிருந்தவர் கண்களை திறந்து சொன்ன விஷயம், அவங்க சாய்நாதரை கும்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க, சீரடி சாய்நாதரை. இப்போ கும்பிடுறது இல்லை கரெக்டாக அப்படின்னாராம். இல்லை எங்களுக்கு தெரியல, அந்த பொண்ணுக்கு தான் தெரியும். கேளுங்க, அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. அவங்க கும்பிடுறது இல்லை. அப்புறம் ஒரு வேண்டுதல் வச்சுருந்துருக்காங்க, அதையும் நிறைவேற்றவில்லை. இது ரெண்டையும் செய்ய சொல்லுங்கள், பாபா அற்புதமாக முடித்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஏஞ்சி போயிட்டே இருந்தார் சுவாமிஜி. அவங்க உறவினர் உடனே ஃபோன் பண்ணியிருக்காங்க, ஏம்மா என்னம்மா அது, நாங்கள் இப்போ முருகன் கோயிலுக்கு போனோம், உன்னை பற்றி விசாரித்தோம், அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ பாபாவை கும்பிட்டுட்டு இருந்தேன், அப்போ நீ கும்பிடுறது இல்லையாமே. அப்போ தான் சகோதரிக்கு நினைவுக்கு வருது, ஆமாம்மா நான் கும்பிட்டுட்டு தான் இருந்தேன், ஏன் விட்டேன்னு எனக்கு தெரியல, நான் இப்போ 4 வருஷமாக கும்பிடுறது இல்லை. அப்புறம் ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன், அதையும் நிறைவேற்றலையாமே அப்படின்னோடனே சகோதரி கண்களுக்கு கண்ணீரே வந்துருச்சு. பாபா மன்னிச்சுக்குங்க பாபா. அங்கேருந்தே பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய மானசீகமாக ஒரு மன்னிப்பை கேட்டாங்க. பாபா நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் செஞ்சிடறேன் பாபா அப்படின்னு சொல்லி மனதார பிரார்த்தனை செய்து கொண்டார்கள். ஆனால் அதுக்கப்புறமும் சகோதரி மறந்துட்டாங்க. இந்த கான்வர்சேஷன் நடக்கிற வரைக்கும் ஞாபகம் இருந்தது சகோதரிக்கு. அப்புறம் ஏதோ வேலை பொருள் காரணம் ஏதோ ஒன்று மறந்துட்டாங்க டோட்டலாக. நம்ம எல்லாருமே இப்படி தான் மறந்துடுறோம், ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக மறந்து விடுகிறோம். ஆனால் சாய்நாதர் நினைவுபடுத்துவார், நிச்சயமாக நினைவுபடுத்துவார். நான் இப்போ சொன்னப்பறம் நீங்கள் எல்லாம் உணர்வீங்க, ஆமாம் பாபா எனக்கு ஞாபகப்படுத்தினார், அங்கே ஞாபகப்படுத்தினார், இங்கே ஞாபகப்படுத்தினார். நிறைய சகோதரிகள் ஃபோன் பண்ணுவீங்க எனக்கு. சகோதரி எம்பசி போகிறதுக்காக கொழும்பு வராங்க. பாருங்கள் பாபா என்ன அமர்க்களப்படுத்துகிறார் பாருங்கள். எம்பசி போகிறதுக்காக கொழும்பு வராங்க. கொழும்பு வந்தவங்க அந்தோனியார் சர்ச்சுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றாங்க. அது எங்கே இருக்குதுன்னு சகோதரிக்கு தெரியல. இவங்க தங்கியிருந்த இடத்துலேருந்து பக்கத்தில் தான் நான் கேள்விப்பட்டு ஒரு தெரு வழியாக போய் அந்த தெரு லாஸ்ட் வரைக்கும் போயிட்டேன்னா சர்ச் இல்லை அங்கே. நான் இப்போ அவங்கள கேட்டேன், என்னங்க அந்தோனியார் சர்ச்சுன்னு, எதுக்குங்க இவ்வளோ தூரம் வந்தீங்க, நீங்கள் நின்னீங்கல்ல அந்த இடத்துக்கிட்டே புதுச்செட்டி தெருன்னு ஒன்று இருக்கு பாருங்கள், அந்த ஸ்ட்ரீட்டில் போங்க,
அங்கேயே தான் அந்த வழியாக போயிட்டிங்கன்னா சர்ச் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சகோதரி திரும்பி வந்து அந்த புதுச்செட்டிக்கு தெருவுக்குள்ளே நுழைந்து நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ சகோதரிக்கு ஒரு நினைவு வருது, கொழும்பில் பாபா ஆலயம் இருந்தால் கூட நம்ம போய் வணங்கிடலாமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு போர்டு சத்யசாயின்னு ஒரு போர்டு. இது என்ன சத்யசாயின்னு போட்டிருக்கு, அப்போ இது பாபா கோயில் இல்லையா, இது ஷிரடி பாபா கோயில் இல்லையா அப்படின்னு எட்டி பார்க்குறாங்க. அந்த கதவு திறந்திருக்கிறது. அந்த கதவின் உள்ளே பிரம்மாண்டமாக பாபா உட்காந்துருக்கார். புதுச்செட்டி தெரு பாபா நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, நம்ம அற்புதங்களே 4-5 வாட்டி சொல்லியிருக்கேன் நான். பாபா ஜம்முன்னு பிரம்மாண்டமாக உட்காந்துருப்பார், பிரமாதமாக உட்காந்துருப்பார். நான் ஆசைப்பட்டேன் பாபாவை தொட்டு வணங்கணும்னு. உடனே கூப்பிட்டு தொட வைத்து ஆசீர்வாதம் செய்து என்னை அனுப்பி வைத்தார் சாய்நாதர் ஸ்ரீலங்காவில். ஸ்ரீலங்கா போகிறது வாய்ப்பு கிடைச்சா ஒரு ரெண்டு போய் பாருங்கள், பிரமாதமாக இருப்பார். பிரம்மாண்டமாக ஜம்முன்னு உட்காந்துருப்பார். நான் ஸ்க்ரீனில் காமிச்சிட்டே இருக்கேன் பாருங்கள், பிரமாதமாக உட்காந்துருப்பார். சகோதரி பார்த்துட்டு கண்களில் கண்ணீரோடு ஓடி போயிட்டாங்க கோயிலுக்குள்ளே. பாபா இதுக்கு தான் என்னை இந்த தெருவில் வர வச்சிங்களா, வந்துட்டேன் பாபான்னு சொல்லிட்டு நேராக ஓடி போனாங்க. உள்ளே போய் நின்று மனம் உருகி பிரார்த்தனை செய்தார்கள். பாபா நான் செய்த தவறுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பாபா, நான் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சிடுறேன், எனக்கு இந்த விசாவை மட்டும் பெற்றுக் கொடுங்கள் பாபா. பாபா எனக்கு உங்கள் ஆசீர்வாதம் வேணும் பாபா, நான் இது வரைக்கும் செய்ததற்கெல்லாம் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பாபா, இனிமேல் நான் உங்களை மறக்கவே மாட்டேன் பாபா வாழ்நாளையில் அப்படின்னு சொல்லிட்டு பாபாட்ட பேசிட்டு எந்திரிக்கும் போது அந்த கோயில்காரங்க வராங்க. அந்த கோயில்காரங்கள்ட்ட கேட்குறாங்க, நான் ஒரு பிரார்த்தனை வச்சுருக்கேன், அது நீங்கள் நான் பணம் கட்டிட்டா நீங்கள் செஞ்சுருவீங்களான்னு. இல்லைங்க, பிரார்த்தனையாக இருந்தால் நீங்கள் தான் செய்யணும், அப்போ தான் அது விசேஷமாக இருக்கும். நீங்கள் பணம் கட்டுங்க, நாளைக்கு வந்து நீங்களே செய்யுங்க, நாளைக்கு வியாழக்கிழமையாக இருக்குது நீங்கள் வந்து செய்யுங்க அப்படின்னாங்க. இல்லையா நான் இன்றைக்கே ஊருக்கு போயிடுவேன் போல் இருக்கேன்னு. அப்புறம் நீங்கள் உங்கள் இஷ்டம், நீங்கள் பண்ணிக்கங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில்காரர் போயிட்டார். சகோதரி மனம் உருகி பிரார்த்தனை செய்கிறார்கள். அப்புறம் அங்கேருந்து கிளம்பி நேராக எம்பசி போகிறாங்க. எம்பசியில் போனால் எல்லோரும் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து தமிழர்கள் கிடையாது, எல்லாம் வேறு வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்க தான் இருப்பாங்க. ஒரே ஒரு தமிழ் பொண்ணு தான் உட்காந்துருந்தா. அந்த தமிழ் பொண்ணுக்கிட்ட போய் உட்காந்து சகோதரி பேசுகிறாங்க. அவங்க சொன்னாங்க, நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு விசா பற்றி நாங்கள் முடிவு பண்ணுவோம் நாங்கள் அப்படின்னு சகோதரி கையை ஆட்டி பேசும்போது கையில் பார்த்தா பாபா பிரேஸ்லெட் இருக்கான். சகோதரிக்கு பாபா ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்துகிறார். ஓகேங்க நாளைக்கு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி கிளம்பி ரூமுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு கார்டு கொடுத்துருந்தாங்க அந்த கோயிலில். அந்த கார்டுக்கு ஃபோன் பண்ணி, நான் இப்போ பணம் அனுப்புகிறேன், நாளை காலை நானே வருகிறேன், நானே வந்து என் நேர்த்தியை முடிக்கிறேன்னு சொல்லி சகோதரி சொல்லிவிட்டு அடுத்த நாளைக்கு பாபாட்ட போய் அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி விட்டு அன்னதானம் செய்கிறதா வேண்டிக்கிட்டாங்க. அது அற்புதமாக செய்தார்கள் சகோதரி. முடித்து விட்டு எம்பசி போனால், நீங்கள் காத்திருக்க வேண்டாங்க, நீங்கள் கிளம்புங்க, உங்கள் விசா ரெடி ஆகிடுச்சு, இமெயில் பண்ணிடுறோம் நாங்கள் அப்படின்னாங்க. சகோதரிக்கு தெளிவாக ஒரு விஷயம் புரிஞ்சது. நான் இன்றைக்கே போயிடுவேன், நாளைக்கு வந்து என்னால் செய்ய முடியாத நான் பாபாட்ட சொல்லிட்டு வந்தேன். இங்கே வந்தால் எம்பசி மூலமாக பாபா அதை டிலே பண்ணுறார். நீ இருக்கல, நீ இருந்து பண்ணிட்டு போ. அதுதான் சாய்நாதர். தட்சணையை கேட்டு வாங்குவார் சாய்நாதர். பெருசாலாம் கேட்க மாட்டார், 2 ரூபா தானே கேட்பார் இல்லையா. அவர் தட்சணை என்ன, ஸ்ரத்தா சபூரி அதானே தட்சணை இல்லையா, அது மட்டும்தான் கேட்பார். 2 நாணயங்களை எடுத்து வை அதானே சொல்லுவார் சாய்நாதர். அதனால் யாருமே மறந்துடாதீங்க, பாபாவுக்கு என்ன வேண்டிக்கிட்டீங்களோ அதை நிறைவேற்றி கொடுங்கள். சாய்நாதர் நமக்கு ஆசீர்வாதம் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். சகோதரி இதோட நிப்பாட்டில் அவர் அந்த ஆலயத்தில் இந்த ஓம் சாய்ராம் எழுதுகிற நோட்புக் வச்சுருப்பாங்க. சகோதரி அன்றைக்கி வேண்டிக்கிறாங்க, பாபா இந்த ஓம் சாய்ராம் நோட் புக் நான் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறேன், எல்லாருக்கும் கொடுங்க பாபா நீங்கன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு வராங்க. இவங்களுக்கு விசா வந்துருச்சு, இவங்க ஃப்ரான்ஸ் கிளம்ப போகிறாங்க. இது எப்படி நிறைவேற்ற போகிறோம்னு தெரியல. ஜப்னாலேயே ஒரு ப்ரெஸ்ஸில் கொடுத்து பிரிண்ட் பண்ணி அங்கேயே கொடுத்துடலாமெல்லாம் யோசிக்கிறாங்க சகோதரி. ஆனால் அந்த ப்ரெஸ்ஸில் அவங்க முடியாதுன்ட்டாங்க. சகோதரி கிளம்பி மீண்டும் புதுச்செட்டி தெரு வராங்க. அந்த ஆலயத்திலே பேசுகிறாங்க, எங்கே இந்த மாதிரி இந்த நோட் புக்கு நீங்கள் பிரிண்ட் பண்ணி எல்லோரும் கொடுக்க முடியுமா அப்படின்னா தாராளமாக செய்கிறவங்கன்னாங்க. அதற்கு உண்டான பணத்தை கட்டிவிட்டு வந்தேன்னா அவங்க எல்லோரும் கொடுத்துட்டேன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணாங்கண்ணா, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சகோதரி இப்போ ஃப்ரான்ஸில் இருக்கேங்கிறத என்கிட்ட உறுதிப்படுத்தினாங்க. அண்ணா இன்று நான் ஃப்ரான்ஸ் வந்திருக்கிறேன், என் கணவர் ஃப்ரான்ஸ் வந்திருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் சாய்நாதர்னா. சாய்நாதரின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக எங்கள் 2 பேருக்கு இருந்தது. அதனால தான் எங்களை பிரமாதமாக விசா கொடுத்து எங்களை அனுப்பி வச்சுருக்காரு. தொடர்ந்து நான் சாய்நாதரை வணங்கி கொண்டிருக்கிறேன். நான் இப்போ வணங்கும் ஒரே தெய்வம் சாய்நாதர் சகோதரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் மறக்கவே இல்லை நான் சாய்நாதரை. ஏன்னா அவர் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை செய்திருக்கிறார் சாய்நாதர் இல்லையா. எப்படிலாம் ஆசீர்வாதம் பண்ணுறாரு பாருங்கள். சாய்நாதர் முடிவு பண்ணிட்டாருன்னா நமக்கு ஆசீர்வாதம் மழை தான். அதற்கு என்ன செய்யணும், பாபாவை நம்ப வேண்டும், அவ்வளோதான். அந்த ஒரே ஒரு விஷயந்தான். நான் மீண்டும் மீண்டும் திரும்ப சொல்கிற விஷயம், பாபாவை நம்புங்கள், அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். சாய்நாதர் நமக்கு அருள்மழை பொழியை காத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி 3 அற்புதம், அமர்க்களமான அற்புதம்.
3 விஷயங்களை நமக்கு உணர்த்தி காட்டியிருக்கிறார் சாய்நாதர். அந்த கனடா சகோதரியின் மூலமாக கடன் பிரச்சனையை எப்படி தீர்ப்பது அற்புதமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். அடுத்து எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் என் பாதங்களை பிடித்துக்கொள், உனக்கு அதை முடித்து தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி நிர்மலாவின் அற்புதத்தின் மூலம் நமக்கு நிரூபித்திருக்கிறார். அடுத்த சகோதரி லினிடாவின் அற்புதத்தின் மூலம் நீ என்னிடம் ஒரு விஷயம் வேண்டிக் கொண்டால் நீ மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன், பிரமாதமாக அதை நினைவுபடுத்துகிறார் சாய்நாதர் இல்லையா. யாரெல்லாம் வேண்டியிருக்கீங்களோ அதை செஞ்சு முடிச்சிருங்க. அது ஏன்னா நம்மளாம் ஒன்றும் பெருசாக வேண்டிக்கிட்டு இருக்க மாட்டோம், சின்னதாக ஒரு விஷயம் வேண்டிக்கிட்டு இருப்போம். அதை சாய்நாதர் நினைவில் வைத்திருப்பாருன்னு சொல்கிறாரு, உடனே செஞ்சுருங்களேன் இல்லையா. அதுதான் நமக்கு நினைவுபடுத்துகிறார் என்று. பிரமாதமான 3 அற்புதங்கள். சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி அடுத்த எபிசோட் பாருங்கள், அமர்க்கலப்படுத்துகிறார் சாய்நாதர். 3 சகோதரிகளுக்கு அற்புத மழையில் நனைய வைக்கிறார். அற்புதங்கள் கேட்க கேட்க புண்ணியம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. சாய்நாதர் பிரமாதமாக சச்சரிதம் படிங்கன்னு சொல்கிறது அதுக்கு தானே இல்லையா. தொடர்ந்து பாபாவின் அற்புதங்களை கேட்டு நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே இருப்போம். நம்ம இப்போலாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இன்றும் ஸ்லோகம் சொல்ல போகிற எல்லோரும் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்ச கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.